அக்ஷய திருதியைக்கு தங்கமயில்ல தங்கம் வாங்குறது ஐதீகம் மட்டும் இல்ல, தெய்வீகமும் கூட. அக்ஷய திருதியை நன்னாள் ஏப்ரல் 19 மற்றும் 20. தங்கமயில் ஜுவல்லரி. மகளிர் இடஒதுக்கீட்டுடன் நேரடியாக தொடர்புடைய தொகுதி மறுவரையை எதிர்ப்பதன் மூலம் திமுகவும் காங்கிரசும் தாங்கள் பெண்களுக்கு எதிராக கட்சிகள் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளன என்று தமிழக பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி விமர்சித்துள்ளார். இது குறித்து பேசிய அவர், தொகுதி மறுவரை என்ற பெயரில் தமிழகத்தின் உரிமைகள் பறிக்கப்படும் என்றும் தென் மாநிலங்களின் பலம் குறையும் என்றும் ஒரு பொய்யான அச்சத்தை முதல்வர் ஸ்டாலின் கடந்த சில நாட்களாக விதைத்து வருவதாக சாடியுள்ளார். மத்திய அரசின் நிலைப்பாட்டை பிரதமர் மோடி மிக தெளிவாக விளக்கிய பிறகும் இந்த விவகாரத்தில் அரசியல் ஆதாயம் தேடவே ஸ்டாலின் முயற்சிப்பதாகவும், தமிழகத்தில் திமுக ஆட்சியின் ஊழல்கள், சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மறைக்க மாநில உரிமை என்ற போர்வையில் இத்தகைய போலி பிரச்சாரங்களை அவர் செய்து வருகிறார் எனவும் நாராயணன் திருப்பதி குற்றம் சாட்டினார். இப்போது தமிழகத்துக்கான எம்பி தொகுதிகள் 39லிருந்து 59ஆக உயரும் என்ற செய்தி வெளிவந்துள்ள நிலையில் அதை வரவேற்க மனமின்றி திமுக காங்கிரஸ் கூட்டணி எதிர்ப்பு தெரிவிப்பது அவர்களின் இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்துவதாகவும், 2026ஆம் ஆண்டு தொகுதி மறுவரை செய்வது என்பது கடந்த 2001ஆம் ஆண்டிலேயே முடிவு செய்யப்பட்ட ஒன்று என்றும் குறிப்பிட்டுள்ளார். தொகுதி மறுவரை என்பது மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டுடன் நேரடியாக தொடர்புடையது என்றும், அதை எதிர்ப்பதன் மூலம் திமுகவும் காங்கிரசும் பெண்களுக்கு எதிரான கட்சிகள் என்பது மீண்டும் நிரூபணமாகி உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தன் குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு கூட அரசியலில் உரிய அங்கீகாரம் வழங்காமல் வாரிசு அரசியலில் மகனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும் ஸ்டாலின் பெண்களின் முன்னேற்றத்தை பற்றி பேச தகுதியற்றவர் என்றும், வரும் தேர்தலில் தமிழக மக்கள் உரிமை பாடம் புகட்டுவார்கள் என்றும் நாராயணன் திருப்பதி விமர்சித்துள்ளார்.